குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 1 மார்க் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். அது பின்னாடி புக் பேக்கில் 15 கொஷின் கொடுத்துருப்பாங்க. இது புக் பேக் கொஷின். இதிலிருந்து ஒரு 7 கொஷின் 8 கொஷின் வரைக்கும் வரலாம். இதை நீங்கள் எல்லாருமே இந்த புக் பேக் கொஷினில் எல்லாருமே ஆன்சர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 10 லெசன் இருக்குதுன்னா 150 கொஷின் தான் இருக்கும். அந்த 1 மார்க்கை நம்ம மனப்பாடமாக எந்த நேரமும் வச்சுருக்கணும். அது இல்லாமல் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மறுபடியும் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா கூட நம்மளால் போட முடியும். அதுக்காக தான் இந்த 1 மார்க் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். பின்வரும் எந்த கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்பு இயற்பியலில் பயன்படுத்தவில்லை? எந்த அச்சு தொகுப்பு இயற்பியலில் பயன்படுத்தவில்லை? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இஜெட் அச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இஜெட் அச்சு. இப்போ மூணாவது சி பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இஜெட் அச்சு. இது எப்படி இருக்குது? எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இஜெட் அச்சு இப்படி வரிசையாக இருக்குது. இப்போ எக்ஸ் அச்சு, இப்போ ஒய் அச்சு இங்கே இருக்கணும், ஆனால் இஜெட் அச்சு இருக்குது. இங்கே ஒய் அச்சு அடுத்ததாக இருக்குது. இது எல்லாம் எப்படி போகுது? எக்ஸு, ஒய், இஜெட் இப்படி போகுது. ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். அப்போ அதை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிறோம். கிளாக் வைஸ் டைரெக்ஷன் பயன்படுத்துகிறதே இல்லை. ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறதுனால இது பார்த்திங்கன்னா எக்ஸு, ஒய், இஜெட் இப்படி வருது. அப்போ இதை நம்ம பயன்படுத்துறதில்ல. அப்போ இது ராங். கார்ட்டீசியன் ஆய இயற்பியல் பயன்படுத்துவது இல்லை. இதை நாம் பயன்படுத்துவது இல்லை. ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் கடிகாரத்துக்கு எதிர் திசையில் கடிகாரமுள் சுற்றுவதற்கு எதிர் திசை அதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது கடிகாரமுள் திசையில் இருக்கிறதுனால இதை நாம் பயன்படுத்துறதில்லை. இது ஃபஸ்ட்டு கொஷின். அடுத்தது ரெண்டாவது கொஷின். இது படத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது. இப்போ ரெண்டாவது கொஷின். பின்வருவனற்றுள் எது ஓரலகு வெக்டார்? எது ஓரலகு வெக்டார்? நமக்கு ஓரலகு வெக்டார் படிச்சிருந்தோம்னா அந்த ஞாபகம் இருக்கணும். ஓரலகு வெக்டார் படிச்சிருந்தோம்னா அந்த ஞாபகம் இருக்கணும். அந்த ஃபார்முலாவில் இது ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். இது ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு எது ஆன்சர்னு நமக்கு தெரியும். இப்போ ஆன்சரை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது மாதிரி மற்றதையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ கேப் ஓரலகு வெக்டார்னாவே ஏ கேப் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை ஏ டிவைடட் பை ஏ. அப்போ ஏ அப்படிங்கிறது வெக்டார். அதனுடைய எண் மதிப்பு என்னது? எண் மதிப்பு ஏனுடைய எண் மதிப்பு அப்படின்னா ரூட் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒய் ஸ்கொயர். அப்போ ஏ எக்ஸ் ஸ்கொயர் அங்கே என்ன இருக்குது? இப்போ டிங்கிற ஆப்ஷன் அதுதான் ஆன்சரு. அந்த டிங்கிற ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணி முதல்ல காட்டிடுறேன். அப்போ ஐ, அப்போ 1 ஐ ஸ்கொயர், அப்போ ஐ கேப், ஐ கேப்னுடைய ஸ்கொயர் அதனுடைய ஸ்கொயர் எவ்வளோன்னா 1. நம்ம காமன் மட்டும்தான் எடுத்துக்கிறோம், எண் மதிப்பு மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஐ இருக்குது. இங்கே ஐ ப்ளஸ் ஜே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. இதனுடைய ரூட் ஆஃப் ஸ்கொயர் காம்பனண்ட் எடுத்துட்டோம்னா அதனுடைய எண் மதிப்புங்கிறது முன்னாடி என்ன இருக்குதோ அதுதான் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ ரூட் 2 அதனுடைய எண் மதிப்பு எவ்வளோ? அதுவும் ரூட் 2, அதுவும் ரூட் 2. அப்போ எண் மதிப்பு நமக்கு எதெல்லாம் 1ன்னு வருதோ அது ஓரலகு வெக்டார். ஓரலகு வெக்டார்னாவே ஓரலகு அப்படின்னா 1, எண் மதிப்பு 1 இருக்கணும். அப்போ இது பார்த்திங்கன்னா மேலே 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ ரூட் 2 டிவைட் பை ரூட் 2 அதனுடைய எண் மதிப்பு. அப்போ இது என்ன ஆகுது? 1ங்கிற மதிப்பில் வந்துடும். என்னுடைய எண் மதிப்பு வெக்டர்னுடைய எண் மதிப்பு டிவைடட் பை ஏ.
அப்போ அதனுடைய எண் மதிப்பு 1 அப்படின்னு வரணும். அப்போ எண் மதிப்பு 1ன்னு வந்ததுன்னா அது ஓரலகு வெக்டர். அப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த 4th ஆப்ஷன் டிக்கு தான் 1ன்னு வரும். இதுலேயும் டி ஆப்ஷன் டிக்கு 1ன்னு வரும். இப்போ இதுக்கு போடலாம் k மைனஸ் ஐ ஜே. அப்போ k மைனஸ் ஜே, அப்போ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் டிவைடட் பை 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இப்போ 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 1 0 ஆயிரும். அப்போ இதுவும் வராது. இங்கே இருக்கிறது ஐ ப்ளஸ் ஜே மட்டும்தான் இருக்குது, கீழே ஏனுடைய வேல்யூவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஐக்கு 1 ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் 2, அப்போ 1 பை ரூட் 2. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1ன்னு வராது. எதெல்லாம் கேன்சல் பண்ணால் 1ன்னு வருதோ அதுதான் ஓரலகு வெக்டர். அதனுடைய எண் மதிப்பு 1ஆ இருக்கணும். அதனால் அது 1 வர்றதுனால அதுதான் ஆன்சர். அப்போ இதுக்கு இது ஆன்சரு, இதுக்கு இது ஆன்சர். சரி, மூணாவது பின்வருவனவற்றுள் எந்த இயற்பியல் அளவு ஸ்கேலாரால் குறிப்பிட இயலாது அப்படின்னா என்ன அர்த்தம்? எது வெக்டர் அளவு? ஸ்கேலாரால் குறிப்பிட முடியாது அப்படின்னாவே அது வெக்டர் அளவு. இப்போ நிறை, நீளம், நிறை, காலம் இதெல்லாம் ஸ்கேலார். இப்போ முடுக்கம் அது ஒரு வெக்டர். உந்தம் P = mv. அப்போ இதெல்லாம் வெக்டர், இது வெக்டர். இப்போ முடுக்கம் மட்டும் இருந்ததுன்னா இது வெக்டர். முடுக்கத்தினுடைய எண் மதிப்பு வேகம். அப்போ வேகங்கிறது ஒரு ஸ்கேலார் அளவு. அப்போ முடுக்கத்தினுடைய எண் மதிப்பு அப்படின்னு கேட்டால் ஸ்கேலார், முடுக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஒரு வெக்டர். அப்போ இதுவும் ஸ்கேலார். இப்போ எது மட்டும்தான் வெக்டர்? உந்தம் P = mv அப்படிங்கிறது மட்டும்தான் வெக்டர் அளவு. அப்போ உந்தத்தை ஸ்கேலாரால் குறிப்பிட இயலாது. அதுக்கு சி ஆப்ஷன். அடுத்தது 4th ஒன். M1 மற்றும் M2 நிறை கொண்ட இரண்டு பொருள்கள். M1 M2 நிறை, M1 M2ங்கிற ரெண்டு பொருள் H1 H2 உயரத்திலிருந்து விழுகின்றன. இங்கேருந்து விழுது. இது H1, இது H2. H1 H2ங்கிற உயரத்திலிருந்து விழுகின்றன. அப்போ அவை கீழே தரையை அடையும் பொழுது, இதனுடைய மாஸ் வேறு, இதனுடைய மாஸ் வேறு, இவை தரையை அடையும் பொழுது அதனுடைய உந்த விகிதம் நமக்கு ஃபார்முலா தெரியும். v1 ஸ்கொயர் = u ஸ்கொயர் ப்ளஸ் 2gh, u ஸ்கொயர் ப்ளஸ் 2gh. இந்த இயக்க சமன்பாட்டை எடுத்துக்கிறோம். இப்போ இங்கேருந்து விழறதுக்கு முன்னாடி ஆரம்ப திசைவேகம் u = 0. இங்கேயும் ஆரம்ப திசைவேகம் u = 0. அப்போ ஆரம்ப திசைவேகம் u = 0. அப்போ இது 0 ஆயிரும். அப்போ v1 ஸ்கொயர் = 2gh மட்டும்தான் இருக்கும். 2gh மட்டும்தான் இருக்கும். அப்போ v1 ஸ்கொயரில் நம்ம ஃபஸ்ட்டு இது ஃபார்முலா இல்லை v ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். v1ன்னு வேணாம், v ஸ்கொயர் = 2gh. அப்போ பாருங்கள், v ஸ்கொயர் = 2gh. அப்போ v = √2gh. இப்போ ரெண்டு பொருள் இருக்குது. இங்கே ஒரு பொருள் M1 மாஸ் இருக்கக்கூடிய பொருள், M2 மாஸ் இருக்கக்கூடிய பொருள், ரெண்டு பொருள் வேணும். அப்போ v1 √ (2gh1), v2 √(2gh2). இது v வெலாசிட்டி. அப்போ M1க்கு இது, M2க்கு இது. அப்போ ரெண்டுக்கான விகிதம் ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ M1 v1, M2 v2 = 2gh1 2gh2 இப்படி எடுத்துக்கலாம். பாருங்க, M1
v1 டிவைடட் பை m2 v2. அப்போ v1 கண்டுபிடிச்சிருக்கிறோம், என்னது m1, அப்புறம் ரூட் ஆஃப் 2gh1 டிவைடட் பை m2 ரூட் ஆஃப் 2gh2. இதெல்லாம் ஒரு நோட்டில் நீங்கள் ரஃபாக கூட எழுதி வச்சுக்கலாம், மறுபடியும் எடுத்து பார்க்குறப்ப ஞாபகம் இருக்கும். இப்போ m2 2gh2 நான் எழுதுறத அப்படியே வரிசையாக எழுதி வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி. அப்போ 2gh2, இப்போ 2gயும் 2gயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும், உந்தங்களின் விகிதம் m1 டிவைடட் பை m2 ரூட் ஆஃப் h1 டிவைட் பை h2. இது ஆன்சர். m1 டிவைடட் பை m2 ரூட் ஆஃப் h1 டிவைட் பை h2. இது அதுக்கான ஆன்சர். இதுதான் உந்தங்களினுடைய விகிதம். m1 v1 டிவைட் பை m2 v2ங்கிறது m1 டிவைட் பை m2 ரூட் ஆஃப் h1 டிவைட் பை h2. இது உந்தங்களின் விகிதம். இது 4th ஆன்சர், இந்த சிங்கிற ஆன்சர். இப்போ 5th கொஷின். இப்போ 5வது கொஷின். துகள் ஒன்று எதிர்குறி திசைவேகத்தையும் எதிர்குறி முடுக்கத்தையும் பெற்றுள்ளது. எதிர்குறி திசைவேகத்தையும் எதிர்குறி முடுக்கத்தையும் பெற்றுள்ளது. அத்துகளினுடைய வேகம். அத்துகளினுடைய வேகம் நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, வேகம். வேகத்துக்கான டெஃபினேஷன் என்ன, பாதையின் மொத்த நீளம். மொத்த நீளம் டிவைடட் பை மொத்த காலம். மொத்த காலம். அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது, வேகமும் பாதையின் மொத்த நீளமும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், நேர்மறையாக இருக்குது. அப்போ நேர்மறையாக இருக்கிறப்ப வேகம் அதிகரிக்கிறப்ப பாதையின் நீளம் அதிகரிக்கும், இல்லை பாதையின் நீளம் அதிகரிக்கிறப்ப வேகம் அதிகரிக்கும். அப்போ வேகம் அதிகமாக இருக்குதுன்னா பாதையினுடைய நீளம் அதிகமாக இருக்குது. ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ பாதையின் நீளம் அதிகரிக்கும் போது வேகம் அதிகரிக்கும். அப்போ இது பாசிட்டிவ். வேகங்கிறது எப்பயுமே பாசிட்டிவ், நெகட்டிவில் இருக்காது. நீ எவ்வளோ வேகத்தில் போன, ஒரு வண்டியில் எவ்வளோ வேகத்தில் போனேன்னா 10 இல்லைனா 50 km/h -1 அவ்வளோ வேகத்தில் போனேன் அப்படின்னா -50 km/h -1 அவ்வளோங்கிற வேகத்தில் போக முடியாது. இந்த மைனஸுங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன், இது டைரெக்ஷன், ஆப்போசிட்டில் வரக்கூடிய டைரெக்ஷன். இங்கேருந்து இப்படி போகிறோம்னா எதிர் திசையில் வந்தோம்னா -50 அவ்வளோ வேகத்தில் வரலாம். இப்போ இது மைனஸுங்கிறது அதனுடைய டைரெக்ஷன். ஆனால் எப்போவுமே வேகங்கிறது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். 50 km, 60 km, 70 km ஸ்பீடு, 100 km ஸ்பீடு அந்த மாதிரி சொல்கிறோம்ல. அப்போ நம்ம ப்ளஸில் தான் இருக்கும். அப்போ பாதையின் நீளம் அதிகரிக்கும் போது வேகமும் அதிகரிக்கணும். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய டைமுங்கிறது 10 நிமிஷம். அப்போ வேகமாக போனோம்னா தூரத்தை சீக்கிரமாக கடந்துடலாம். 10 நிமிஷத்தில் போகிறோம்னா 50 km ஸ்பீடில் போனோம்னா கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். 10 நிமிஷத்தில் 100 km ஸ்பீடில் போனால் அதிக தூரம் போக முடியும். அப்போ வேகம் அதிகரிக்கும் போது பாதையின் நீளம் இந்த டைமுக்கு அதிகரிக்கும். அப்போ அது ஒரு ப்ளஸ்ஸு. அப்போ இது அதிகரிக்கும், அது குறையாது. டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கிறனால அதிகரிக்கும். அது மைனஸாக இருந்தாலும் சரி, நம்ம குழப்பறதுக்காக எதிர்குறி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது டைரெக்ஷன் தான். இப்போ முடுக்கத்தை பெற்றுள்ளதுன்னா அது துகளினுடைய வேகம். நம்ம பொதுவான வேகத்தை கண்டுபிடிச்சா போதும். அதுக்கும் அடுத்த கொஷின். துகள் ஒன்றின் திசைவேகம். துகள் ஒன்றின் திசைவேகம் நமக்கு கொடுத்துட்டாங்க. எனில் t = 0.5 வினாடியில் அத்துகளின் முடுக்கத்தின் எண் மதிப்பு. முடுக்கத்தின் எண் மதிப்பு. நம்ம முடுக்கம் நமக்கு தெரியும், a வெக்டார் = சேஞ்சஸ் ஆஃப் வெலாசிட்டி டிவைடட் பை dt. அப்போ ஆக்சலரேஷன் = dv/dt. அப்போ திசைவேகம் மாறக்கூடிய வீதம், மற்ற காலத்தை பொறுத்து திசைவேகம் மாறக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ dv/dtயா. அப்போ a = d/dt ஆஃப், இங்கே என்ன வரும், 2i +
t ஸ்கொயர் j மைனஸ் 9k. இப்போ இதெல்லாம் t இருக்குதோ அதெல்லாம் வேல்யூ இருக்குது, t இல்லாததெல்லாம் 0 ஆயிரும். அப்போ 2i 0 ஆயிரும், 9k 0 ஆயிரும். மீதி என்ன இருக்கும்? t ஸ்கொயர் j. அப்போ d பை dt ஆஃப் t ஸ்கொயர் j. எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்ததுன்னா 2x, அது மாதிரி t ஸ்கொயர்னா 2t. அப்போ 2t. அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 2t. அப்போ டீனுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? அப்போ நமக்கு துகளினுடைய எண் மதிப்பு மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ 2tனுடைய வேல்யூ, அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 2t. அப்போ 2 இன்ட்டு டீனுடைய வேல்யூ எவ்வளோ? 0.5. அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 0.5. அப்போ 1 ஆக்சலரேஷன் ms மைனஸ் 2. அப்போ 1 ms மைனஸ் 2. அப்போ ஏங்கிற ஆன்சர். சரி, அடுத்தது 7th கொஷின். பொருள் ஒன்று கட்டிடத்தின் உச்சியிலிருந்து கீழே விழுகிறது. அப்போ ஒரு பொருள், இது கட்டிடம், இது கட்டிடத்தின் உச்சியிலிருந்து கீழே விழுகிறது. அப்போ கீழே விழுது. அப்பொருள் 4 வினாடியில் தரையை அடைந்தால் கட்டிடத்தின் உயரம் என்ன? 4 வினாடி, இது இங்கேருந்து வர்றதுக்கு 4 செகண்ட் அடைந்தால் கட்டிடத்தின் உயரம் என்ன? இப்போ h, இதனுடைய உயரம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ காற்று தடையை புறக்கணிக்கவும். காற்று தடையை நம்ம புறக்கணிக்கவும். அப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், கிடைத்தல இயக்கத்தில் பொருள் இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி u ஈக்குவல் டு 0. ஆரம்ப திசைவேகம் 0. எப்போவுமே ஆரம்ப திசைவேகம் 0. நம்ம இடப்பெயர்ச்சி என்னது? இங்கேருந்து இங்கே வந்திருக்குது இடப்பெயர்ச்சி, அதுதான் h. இடப்பெயர்ச்சி h. நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ மேலேருந்து கீழே வருது, கிராவிடேஷனுடைய அதே பொசிஷனில் வருது. இப்போ எஸ்ஸுங்கிறது ஹச்ன்னு எடுத்துக்கிட்டோம். எஸ் ஈக்குவல் டு ஹச், யூ ஈக்குவல் டு 0. இது ரெண்டு மட்டும்தான் அப்ளை பண்ணுறோம். இப்போ இடப்பெயர்ச்சிக்கான ஃபார்முலா எஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர். அப்போ h ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் ஏவுக்கு பதிலாக g, ஏவுக்கு பதிலாக கிராவிடேஷனுடைய ஆக்சலரேஷன் ஆஃப் gt ஸ்கொயர், ஆஃப் gt ஸ்கொயர். இப்போ யூங்கிறது 0. அப்போ h ஈக்குவல் டு ஆஃப் gt ஸ்கொயர், h ஈக்குவல் டு ஆஃப் gt ஸ்கொயர். இப்போ h ஈக்குவல் டு ஆஃப் gt ஸ்கொயர். அப்போ நமக்கு t தான் வேணும். அப்போ t ஸ்கொயர் ஈக்குவல் டு 2h, இது எப்படி கிராஸ் மல்டிப்ளை, இது கீழே வந்துடும், 2h டிவைட் பை g. அப்போ 2h டிவைட் பை g. சரி, நமக்கு t வேண்டாம், h தான் வேணும். சரி, நமக்கு h ஈக்குவல் டு ஆஃப் gt ஸ்கொயர், ஆஃப் gt ஸ்கொயர். அப்போ h ஈக்குவல் டு 1/2, ஜிங்கிறது 9.8 இன்ட்டு டீங்கிறது 4. அவங்க கொடுத்துட்டாங்க, டி கண்டுபிடிக்கல, நம்ம ஹச் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 4னுடைய ஸ்கொயர். அப்போ ஹச் ஈக்குவல் டு 9.8 என்னன்னு வச்சுக்கலாம், 4.6, 4.8. அப்போ 4.8 இன்ட்டு 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் 16. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 78.4, 78.4.
இது இருக்கக்கூடியது பி ஆப்ஷன். பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 78.4ன்னு வந்துடும். அப்போ இந்த கட்டிடத்தினுடைய உயரம், ஒரு பொருள் இங்கேருந்து கீழே விழுது, எவ்வளோ செகண்டில் கீழே வருதுன்னா 4 செகண்ட். அப்போ இதனுடைய உயரம் 78.4 78.4 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஹச். அதுக்கு அடுத்தது 8வது கொஷின். அடுத்தது 8வது கொஷின். இதுவும் டயக்ராம் சம்மந்தப்பட்டது. நம்ம அப்படியே புரிஞ்சுக்கிறது தான். டயக்ராம் சம்மந்தப்பட்டது, இதை அப்படியே புரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட் என்னது? வி என்ற திசைவேகத்துடன் பந்து ஒன்று செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது. அப்போ பந்து ஒன்று செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது. இப்போ இங்கேருந்து பந்து இங்கே போகுது. வி என்ற திசைவேகம், அது டி நேரத்தில் தடையை அடைகிறது. மறுபடியும் என்னாகும்? அது மறுபடியும் கீழே வருதுன்னு வச்சுக்கலாம். டி நேரத்தில் தரையை அடைகிறது. பின்வரும் எந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் இவை இயக்கத்தினை சரியாக விளக்குகிறது? அப்போ இயக்கத்தினை சரியாக விளக்குகிறது. இப்போ இங்கேருந்து இங்கே போச்சுன்னா இதுதான் ஹச் மேக்சிமம். அப்போ மேலே போகக்கூடிய ஹச் மேக்சிமம். ஹச் மேக்சிமத்தில் வெலாசிட்டி 0. இப்போ மேலே வெலாசிட்டி 0. நம்ம டைம் கிராஃப் வரைகிறோம். இது வி டி. அப்போ மேக்சிமத்தில் வெலாசிட்டி 0. அப்போ இந்த உயரத்தில் வெலாசிட்டி 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே விழுது. அப்போ ஆக்சலரேஷன். அப்போ இங்கேருந்து மேலே போகுதுன்னாவே கிராவிடேஷனுக்கு ஆப்போசிட்டில் போகுது. கிராவிட்டி இப்படி இருக்கும், கிராவிடேஷனுக்கு ஆப்போசிட்டில் போகுது. அப்போ அது ஏங்கிறது நெகட்டிவ். ஏங்கிறது நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்குது. அதுக்கு அடுத்தது கீழே வருது. அப்போ பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். அப்போ நெகட்டிவ் ஆக்சலரேஷனும் இருக்கணும், பாசிட்டிவ் ஆக்சலரேஷனும் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் ஆக்சலரேஷனும் இருக்கணும், நெகட்டிவ் ஆக்சலரேஷனும் இருக்கணும். அப்போ விங்கிறது மேக்ஸிமம் பாயிண்டில் 0. மேக்ஸிமம் பாயிண்டில் 0வாக இருக்கணும். பாசிட்டிவ் ஆக்சலரேஷனும் இருக்கணும், நெகட்டிவ் ஆக்சலரேஷனும் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்லோப்பு எங்கே இருக்குது? அந்த மாதிரி ஸ்லோப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய இயக்கம் நெகட்டிவ்லையும் இருக்கணும், பாசிட்டிவ்லையும் இருக்கணும். அந்த மாதிரி இந்த சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த டயக்ராம். அப்போ மேக்ஸிமம் v = 0. 0வில் ஆரம்பித்து பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். நம்ம ஒரு டயக்ராம் போட்டு ஒரு கணக்கு பார்த்தோம். அந்த கணக்கில் இருக்கக்கூடிய டயக்ராம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், அதுக்கப்புறம் நெகட்டிவ், ரெண்டுமே இருக்கக்கூடிய டயக்ராம் இது. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ். இது ரெண்டுமே பாசிட்டிவ். ஆனால் பாசிட்டிவில் குறைஞ்சி அதிகமாகுது, இது அதிகமாகி குறையுது. இது நெகட்டிவில் அதிகமாகி குறையுது. ஆனால் இதுதான் குறைஞ்சிக்கிட்டே வருது. மேலேருந்து கீழே வர்றப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. பாசிட்டிவில் அதிகமாகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாகி 0வுக்கு வந்துடுது. அப்போ vy = 0. அந்த இடத்துல 0வுக்கு வந்துட்டு மறுபடியும் நெகட்டிவில் அதிகமாகும். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்கக்கூடிய இதுதான் அதுக்கான ஆன்சர். இது 8வது கொஷின். அடுத்தது 9வது கொஷின். இப்போ எங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? சம உயரத்தில் உள்ள இரு பொருள்கள். சம உயரத்தில் உள்ள இரு பொருள்கள், ஏங்கிற பொருள் பிங்கிற பொருள்னு வச்சுக்கலாம். ஒன்று தானாக கீழ்நோக்கி விழுகிறது, ஒன்று தானாக கீழ்நோக்கி விழுகிறது. மற்றொன்று கிடைத்தளத்தில் எரியப்படுகிறது. இன்னொன்று இப்படி போய் இப்படி விழுவுது. ஒன்று நேராக கீழே விழுவுது, இன்னொன்று இப்படி போய் கிடைத்தளத்தில் கீழே வந்து விழுது. டி வினாடியில் அவை கடந்த செங்குத்து தொலைவுகளின் விகிதம். அப்போ டீங்கிற டைம் இதுக்கும் டீங்கிற டைம் இதுக்கும். நம்ம அங்கே ஒரு படத்தில் பார்த்துருப்போம். நேராக கீழே போட்டாலும் சரி, கிடைத்தளத்தில் கீழே எரிஞ்சாலும் சரி, ரெண்டும் கீழே வந்து சேரக்கூடிய டைம் 2 செகண்ட்னா இதுவும் 2 செகண்டாக தான் இருக்கும்.
நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம், இந்த டயக்ராம் போட்டு பார்த்துருக்குறோம். அப்போ ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். அப்போ இங்கே ஆரம்ப திசைவேகம் கீழே விழுறதுக்கு முன்னாடி ஆரம்ப திசைவேகம் 0, செங்குத்தில் ஆரம்ப திசைவேகம், செங்குத்து ஆரம்ப திசைவேகம் 0, செங்குத்து ஆரம்ப திசைவேகம் 0. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? h = ut + ஆஃப் gt ஸ்கொயர், ut + ஆஃப் gt ஸ்கொயர். அதே ஃபார்முலா தான், h உயரத்தில் இருந்தால் ஃபார்முலா இதுதான். இப்போ இவங்கிறது 0 ஆயிடுது. அப்போ h = ஆஃப் gt ஸ்கொயர். அப்போ இது h = ஆஃப் gt ஸ்கொயர்னா இதுவும் என்ன இருக்கும்? h = ஆஃப் gt ஸ்கொயர். அப்போ ரெண்டினுடைய செங்குத்து தொலைவுகளின் விகிதம். அப்போ இதை h1 எடுத்துக்கலாம், இதை h2 எடுத்துக்கலாம். அப்போ h1 / h2 = ஆஃப் gt ஸ்கொயர் / ஆஃப் gt ஸ்கொயர். இதெல்லாம் கேன்சல் பண்ணால் 1. அப்போ தொலைவுகளின் விகிதம் 1. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ண, ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் வரும். அப்படிங்கிறப்பவே நமக்கு அதனுடைய வேல்யூ 1 நமக்கு தெரியும். இப்போ ஃபார்முலா பிரகாரம் போனோம்னா நமக்கு h1 / h2 அதனுடைய செங்குத்து தொலைவுகளின் விகிதம் அது 1ன்னு நமக்கு கிடைக்கும். இது 9வது கொஷின். 10வது கொஷின் பார்த்திங்கன்னா ஈஸியான கொஷின். 10வது கொஷின் நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிக்கக்கூடிய கொஷின். குறிப்பிட்ட உயரத்திலிருந்து பந்து ஒன்று கீழே விழுகிறது. குறிப்பிட்ட உயரத்திலிருந்து பந்து ஒன்று கீழே விழுகிறது. பின்வருவனவற்றுள் எப்படம் பந்தின் இயக்கத்தினை சரியாக விளக்குகிறது? நம்ம ஏற்கனவே தெரியும், மேலேருந்து விழறப்ப இங்கே மெதுவாக வரும், கீழே வர்ற வேகமாக வரும். என்ன காரணம்? அங்கே கிராவிடேஷன். இப்போ கிராவிடேஷன் வேகமாக இழுக்குது. அப்போ மேலேருந்து வரக்கூடிய பந்து கீழே வர வேகமாக வரும், இங்கேருந்து மெதுவாக வரும், கீழே வர்ற வேகமாக வரும். நம்ம மேலே 2வது ஃப்ளோர்லேருந்து, இது 2வது ஃப்ளோர், இங்கேருந்து ஒருத்தர் ஒரு வெயிட்டான பொருள், ஒரு 10 கிலோ பொருள் அங்கேருந்து போடுறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நின்றுட்டுருக்குற, அதை முடிஞ்ச வரைக்கும் தம் கட்டி பிடிச்சிடலாம். ஆனால் கிரவுண்டில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க, இங்கேருந்து இங்கே பொருள் விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வேகம் அதிகமாக இருக்கும். அப்போ ஹைட் அதிகமாகிறப்ப வேகம் அதிகமாக இருக்கும். உயரத்துலேருந்து போட்டோம்னா கீழே வர்ற அதனுடைய வெயிட் அதிகமாக இருக்குது. இங்கே பிடிக்க முடியாது, இங்கே பிடிச்சிடலாம், இங்கே பிடிக்க முடியாது. அப்போ வர வேகம் அதிகமாகிட்டே வரும். இப்போ இந்த படத்தெல்லாம் பார்க்கலாம், இந்த படத்தெல்லாம் நாம் பார்க்கலாம், எது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 10வது கொஷின். இப்போ இந்த படத்தை பார்க்கலாம். அப்போ கொஞ்சம் இந்த இடத்துல வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகுது, இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது, இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. இது பார்த்தா நமக்கு கரெக்டாக தெரியுதா? கீழே வர வேகம் அதிகமாகிட்டே வருது. ஆனால் இந்த படம் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது, அதிகமாகுது, அதுக்கப்புறம் அதிகமாகுது, மறுபடியும் குறையுது. இந்த மாதிரி நடக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது, அதுவும் நடக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மாதிரி, கீழே ஒரு மாதிரி, கீழே ஒரு மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. எப்படி இருக்கணும்? மேலேருந்து வர்றப்ப அதனுடைய வேகம் கம்மியாக இருக்கணும், அப்புறம் போக போக அதிகமாக இருக்கணும். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு படம். ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும். இது 10வது கொஷின். சரி, அடுத்தது இதுவும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கக்கூடிய கொஷின். XY தளம் ஒன்றில் துகள் ஒன்று கடிகாரமுள், XY தளம் ஒன்றில் கடிகாரமுள் சுழலும் திசையில் சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்கிறது. கடிகாரமுள் சுழலும் திசை. அப்போ X அச்சு, Y அச்சு, Z அச்சு. கடிகாரமுள் சுழலும் திசையில் சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்கிறது. அப்போ சீரான கடிகாரமுள் சுழலும் திசை. அப்போ இங்கேருந்து இங்கே வருது, இப்படி ஒரு வட்டத்தை ஏற்படுத்துது, இப்படி ஒரு வட்டத்தை ஏற்படுத்துகிறது.
இப்போ துகளினுடைய கோண திசைவேகம், துகளினுடைய கோண திசைவேகம் நாம் அங்கே படத்தில் பார்த்துருக்குறோம். பொருள் ஏலேருந்து பிக்கு போச்சுன்னா இது மையம், மையத்திலிருந்து ஒமேகாங்கிறது தான் கோண திசைவேகம். அங்கே இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இருக்கக்கூடிய படத்தில் இருந்து நாம் பார்க்க முடியும். அது பேஜ் நம்பர் 90. பார்த்தீங்கன்னா 6ங்கிற ரேடியஸை பொறுத்து இங்கே இருந்துச்சுன்னா பொருள் இங்கேருந்து இங்கே நகருதுன்னா அதனுடைய இப்படி இருக்கும். அதனுடைய ஒமேகாங்கிற திசைவேகம், கோண திசைவேகம் ஒமேகா மேல் நோக்கி இருக்கும். இப்போ இது கடிகார முள், இது கடிகார முள்ளுக்கு எதிர் திசை. இப்போ கடிகார முள் திசையில் அப்போ இப்படி வருது, அப்போ எங்கே இருக்கும்? கீழ் நோக்கி. அப்போ கீழ் நோக்கி இருக்கும், கீழ் நோக்கி இருக்கும். அப்போ இது ப்ளஸ்ஸு, இது ஒய் அச்சினுடைய ப்ளஸ்ஸு, இது எக்ஸ் அச்சினுடைய ப்ளஸ்ஸு, இது இஜட் அச்சினுடைய ப்ளஸ்ஸு, இது இஜட் அச்சினுடைய மைனஸ். அப்போ மைனஸ் இஜட் டைரெக்ஷனில் இருக்கும் கோண திசைவேகம். அதனுடைய திசை மைனஸ் இஜட் டைரெக்ஷன். அந்த 90ஆம் பேஜில் இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே நமக்கு புரியும். ஏலேருந்து பிக்கு கடிகாரத்தினுடைய எதிர் திசையில் போச்சுன்னா மேல் நோக்கி இருக்கும். கடிகாரத்தினுடைய திசைக்கு எதிர் திசையில் இருந்ததுன்னா கீழ் நோக்கி இருக்கும். கடிகார முள் திசையில் இருந்ததுன்னா கீழ் நோக்கி இருக்கும். அப்போ கீழ் நோக்கி இருக்கக்கூடிய இஜட் அச்சு, இஜட் அச்சுங்கிறது இஜட்டில் மைனஸ். அப்போ மைனஸ் இஜட் திசையில், மைனஸ் இஜட்டு திசையில் இருக்கும். இதுதான் கோண திசைவேகத்தினுடைய திசை. அதுக்கு அடுத்தது இது ஈஸியான கொஷின். துகள் ஒன்று சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்கிறது. துகள் ஒன்று சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்கிறது. இது சென்டர். இங்கேருந்து துகள் ஒரு சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்கிறது. அதில் இதற்கான சரியான கூற்று எது சரியானது? துகளின் திசைவேகம் மற்றும் வேகம் மாறிலி. நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? சீரான வட்ட இயக்கம் அப்படின்னு என்னது? திசைவேகம் மாறிக்கிட்டே இருக்கும், திசை மாறிக்கிட்டே இருக்கும், வேகம் மட்டும் மாறாது. வேகம் மாறாது. ஒரே சீரான திசைவேகம் அப்படின்னாவே வட்ட இயக்கம், சீரான வட்ட இயக்கம்னாவே வேகம் மாறாது, ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் திசை இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், இந்த இடத்துல வேறு மாதிரி இருக்கும், இந்த இடத்துல வேறு மாதிரி இருக்கும். இப்போ வேகமும் மாறுச்சுன்னா இது சீரான வட்ட இயக்கமாக இருக்காது. இப்போ வேகம் மாறல, திசை மட்டும்தான் மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறத அங்கே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதை வச்சு இங்கே சொல்லலாம் துகளினுடைய திசை வேகம் மற்றும் வேகம் மாறிலி. அப்போ இது இல்லை. துகளின் முடுக்கம் மற்றும் வேகம் மாறிலி. அப்போ திசை வேகமே மாறுது, திசை வேகம் மாறுச்சுனாவே முடுக்கம் மாறிலியாக இருக்காது. அடுத்தது துகளின் திசை வேகம் மற்றும் முடுக்கம் மாறிலி. திசை வேகம் முடுக்கம் எதுவுமே மாறிலியாக இருக்காது, திசை மாறிக்கிட்டே தான் இருக்கும். துகளின் வேகம் மற்றும் முடுக்கத்தினுடைய எண் மதிப்பு. முடுக்கத்தினுடைய எண் மதிப்பு மாறிலி. அப்போ முடுக்கத்தினுடைய எண் மதிப்புங்கிறது ஸ்கேலார் அளவு. முடுக்கத்தினுடைய எண் மதிப்புங்கிறது ஸ்கேலார் அளவு, அது வேகம். அப்போ முடுக்கத்தினுடைய எண் மதிப்பு. அப்போ திசை இருந்தால் மட்டும்தான் அது திசை மட்டும்தான் மாறுது, எண் மதிப்பு மாறுறதில்ல. அப்போ 10 ms-1ன்னா அந்த 10 ms-1 தான் இருக்கும். அதே திசைவேகம் மாறாது, முடுக்கத்தினுடைய எண் மதிப்பு மாறாது, இந்த 10ங்கிறது மாறாது. இப்போ துகளினுடைய வேகம், முடுக்கத்தின் எண் மதிப்பு, ஆனால் முடுக்கம் மாறும். அப்போ முடுக்கம் மாறிக்கிட்டே தான் இருக்கும், முடுக்கத்தினுடைய எண் மதிப்பு மட்டும்தான் மாறாது. முன்னாடியே ஒரு இடத்துல பார்த்தோம், முடுக்கத்தினுடைய எண் மதிப்பு ஸ்கேலார் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி முடுக்கத்தினுடைய எண் மதிப்பு மாறாது, துகளினுடைய வேகம் மாறாது. அப்போ அது மாறிலியாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டி ஆப்ஷன். டி ஆப்ஷன் தான் அதுக்கான ஆன்சர். இது 12வது கொஷின். அதுக்கு அடுத்தது 13வது கொஷின். சரி, இப்போ அடுத்தது 13வது கொஷின்.
பொருள் ஒன்று u ஆரம்ப திசைவேகத்துடன் பொருள் ஒன்று u என்ற ஆரம்ப திசைவேகத்துடன் தரையிலிருந்து செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது. தரையிலிருந்து செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது. இங்கே யூங்கிற ஆரம்ப திசைவேகம் யூங்கிற ஆரம்ப திசைவேகம் அப்போ மேல் நோக்கி எறியப்படுகிறது. அப்பொருள் மீண்டும் தரையை எடுத்துக்கொள்ள நேரம். அப்போ இப்பொருள் மறுபடியும் தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம். அப்போ இது மறுபடியும் கீழே வந்து விழறதுக்கான நேரம். இங்கே நின்று திரும்புது. இப்போ நமக்கு நேரம் வேணும் அப்படின்னா வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. அப்போ v ஈக்குவல் டு u ப்ளஸ் இங்கே ஏவுக்கு பதிலாக gt. அப்போ யூங்கிற ஆரம்ப திசைவேகம் இருக்கும். அப்போ ஆரம்ப திசைவேகம் இருந்தால் தான் இதை மேல் நோக்கி போட முடியும். இந்த இடத்துல போச்சுன்னா v ஈக்குவல் டு 0 மேலே போகிறப்ப v ஈக்குவல் டு 0. அப்போ y அச்சில் v ஈக்குவல் டு செங்குத்தாக மேல் நோக்கி எறிகிறோம். இப்போ இங்கே v ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு ஃபார்முலா என்னது? v ஈக்குவல் டு u ப்ளஸ் gt. இப்போ 0 ஈக்குவல் டு u மேலேருந்து கீழே வர்றப்ப மேலேருந்து கீழே வருது. அப்போ வர்றப்ப இது ஆக்சலரேஷன். அப்போ இங்கேருந்து மேலே போகிறப்ப ஜியினுடைய மைனஸ். அப்போ கிராவிடேஷனுக்கு புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தான் மேல் நோக்கி போடுறோம். அப்போ மைனஸ் ஜிடி. அப்போ யூ மைனஸ் ஜிடி யூ மைனஸ் ஜிடி. அப்போ யூ ஈக்குவல் டு ஜிடி யூ ஈக்குவல் டு ஜிடி. அப்போ டி ஈக்குவல் டு யூ பை ஜி டி ஈக்குவல் டு யூ பை ஜி. அப்போ இங்கேருந்து மேலே போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு பொருள் இங்கே மேலே போகுதுன்னா அதனுடைய டைம் எவ்வளோன்னா டி ஈக்குவல் டு அப்போ டி ஈக்குவல் டு யூ பை ஜி. இங்கேருந்து ஒரு பொருள் மேலே போகுது அப்படின்னா அதுக்கான டைம். அப்போ டி ஈக்குவல் டு யூ பை ஜி. இப்போ மேலேருந்து கீழே விழுது அப்போயும் எப்படி இருக்கும்? ஒரே அளவாக தான் இருக்கும். நம்ம முன்னாடியே படிச்சிருக்கிறோம். அப்போ டி ஈக்குவல் டு யூ பை ஜி. அப்போ தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் இங்கே ஒரு டி இங்கே ஒரு டி. அப்போ டி ஈக்குவல் டு யூ பை ஜி ப்ளஸ் யூ பை ஜி. அப்போ என்ன வரும்? யூ பை ஜி. அப்போ டி ஈக்குவல் டு ஜியை காமனாக எடுத்துட்டோம்னா யூ ப்ளஸ் யூ. அப்போ டி ஈக்குவல் டு 2u டிவைடட் பை ஜி. டி ஈக்குவல் டு 2u டிவைட் பை ஜி. இந்த டி ஆப்ஷன் 2u டிவைட் பை ஜின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேலே போகிறதுக்கு ஒரு யூ பை ஜி, கீழே வர்றதுக்கு ஒரு யூ பை ஜி. அப்போ தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்தது 14வது கொஷின். சரி, இதுவும் நமக்கு தெரிஞ்ச கொஷின் தான். 14வது கொஷின். கிடைத்தளத்தை பொறுத்து 30 டிகிரி மற்றும் 60 டிகிரி கோணத்தில் இரண்டு பொருள்கள். கிடைத்தளத்தை பொறுத்து 30 டிகிரி 60 டிகிரி கோணத்தில் இரு பொருள்கள் எரியப்படுகின்றன. இப்போ 30 டிகிரியில் ஒன்று 60 டிகிரியில் ஒன்று இரண்டு பொருள்கள் எரியப்படுகின்றன. அவற்றின் கிடைத்தள நெடுக்கம் அப்போ ஆர் 30 டிகிரி ஆர் 60 டிகிரி என கருதினால் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இவன் ரெண்டு பொருள், ஒன்று 30 டிகிரி ஆங்கிள், இன்னொன்று 60 டிகிரி ஆங்கிள். இது ஃபுல்லாக 60 டிகிரி. ரெண்டு பொருள் இங்கே போட போகுது. அப்போ ரெண்டுமே கீழே வந்து விழுது. அவற்றின் கிடைத்தள நெடுக்கம் முறையே இதனுடைய கிடைத்தள நெடுக்கம். இது R30, இது R60. R30 மற்றும் R60 டிகிரி என கருதினால், அப்போ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
பொருத்தமான இணையை தேர்வு செய்க. அப்போ பொருத்தமான இணையை தேர்வு செய்க எப்படி இருக்கும்? பொருத்தமான இணை R60 R13 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொருத்தமான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்போ நமக்கு ஃபார்முலா, ரேஞ்சுக்கான ஃபார்முலா, கிடைத்தல நெடுக்கத்துக்கான ஃபார்முலா R = U² sin 2θ sin 2θ / G sin 2θ / G. இப்போ sin 2θ எவ்வளோ? 60 டிகிரி. அப்போ 2 இன்ட்டு ஃபஸ்ட் எடுத்துக்கலாம், R30க்கு எடுத்துக்கலாம். R30க்கு எடுத்துக்கிட்டோம்னா 2 இன்ட்டு தீட்டா, அப்போ 2 இன்ட்டு 30, அப்போ 60 டிகிரி. சைன் 60 டிகிரி / G. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது? R30 = U² sin 60 டிகிரி / G. இப்போ R60 டிகிரி எடுத்துக்கிறோம். இது என்னது? U² sin 2θவா? 2 இன்ட்டு 60 டிகிரி / G. அப்போ 2 இன்ட்டு 60 டிகிரி என்னது? 120 டிகிரி, 120 டிகிரி. அப்போ 120 டிகிரி எப்படி எழுதலாம்? R60 = U² sin 180 120 டிகிரி. அப்போ 180 மைனஸ் 60 டிகிரி. அப்போ சைன் 180 - தீட்டா, இது 4th குவாட்ரண்ட் இருக்குது, படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சைன் தீட்டா, சைன் 180 - தீட்டா, இதுதான் தீட்டா. 180 - தீட்டா, ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 120 வந்துடும். அப்போ சைன் 180 - தீட்டா சைன் தீட்டா. அப்போ R60 டிகிரி = U² sin 60 டிகிரி. அப்போ சைன் தீட்டாவில் 60 டிகிரி / G. அப்போ R60 டிகிரி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? R30க்கு ஈக்குவலாக இருக்குது. R60ம் R30க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருக்கக்கூடியது எது? R30 = R60, A ஆப்ஷன். R30 = R60ங்கிற A ஆப்ஷன். இது 14வது கொஷின். இப்போ 15வது கொஷின், இதுதான் கடைசி கொஷின். கோல் ஒன்றில், அப்போ ஒரு கோலில் 50 மீட்டர் உயரத்திலிருந்து பொருள் ஒன்று கீழே விழுகிறது. இது ஒரு கோல். இதில் இங்கேருந்து 50 மீட்டர் உயரத்திலிருந்து பொருள் ஒன்று கீழே விழுகிறது. அப்போ இங்கேருந்து ஒரு பொருள் கீழே விழுது. அது தடையை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 வினாடி. அப்போ 2 செகண்டில் அது கீழே வருது, 2 வினாடியில் அது கீழே வந்து விழுதுறது. அப்போ கோலின் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு. அப்போ ஜீனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம மேலேருந்து ஒரு பொருள் கீழே விழுதுன்னாவே அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். S = UT + ½ AT². இதில் S நம்ம என்னென்னு வச்சுக்குவோம்? ஹைட்டுன்னு வச்சுக்குவோம். அப்போ H = இந்த U ஆரம்ப திசை எப்போவுமே 0. அப்போ ½ மேலேருந்து கீழே விழுது, அதே டைரெக்ஷனில் தான் இருக்குது, அதனால் +GT², ½ GT². இப்போ நமக்கு ஜீனுடைய வேல்யூ தான் வேணும், அப்போ G மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இப்போ 2H / T². அப்போ 2H / T² = G. 2H / T² = G. அப்போ 2H / T² = G. இப்போ G = 2 × 50 / T², 2 ஸ்கொயர், அப்போ 4. அப்போ 100 / 4, இப்போ 25. அப்போ 25 Gங்கிறது கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் ms - 2. அப்போ 25 ms - 2 அப்படிங்கிறது இந்த B ஆப்ஷன். இதெல்லாம் புக் பேக் கொஷினு. அடுத்தது பின்னாடி இருக்கக்கூடிய பயிற்சி கணக்கு. பயிற்சி கணக்கு பார்ப்போம். இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா 1 மார்க்கு
இது புக் பேக்லேருந்து பப்ளிக்கில் 5 கொஷின் கேட்கலாம், 5க்கு மேலே 5 கொஷின் கேட்கலாம், 6 கொஷின் கேட்கலாம், 7 கொஷின் கேட்கலாம், 8 கேட்கலாம், 10 கூட கேட்கலாம். இந்த டைமில் 10 கூட கேட்கலாம். அப்போ புக் பேக்கில் மாறாமல் அந்த வேல்யூவை மாற்றி போடுறதுங்கிறது அப்புறம். ஃபஸ்ட்டு சாய்ஸு புக் பேக்கில் இருக்கிற கொஷினை அப்படியே கேட்டால் நமக்கு ஆன்சர் தெரியணும். புரிகிறவங்க புரிஞ்சுக்கிட்டும் படிக்கலாம், இல்லைன்னா மனப்பாடமாக அந்த புக் பேக் கொஷினுக்கு எப்போ கேட்டாலும் அந்த கொஷினை பார்த்தா நமக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி நாம் பார்த்து வச்சுக்கணும். மொத்தம் 150 கொஷின் தான். அந்த 150 கொஷினுக்கும் எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பப்ளிக்கில் நம்ம 10 மார்க் இல்லைனா 8 மார்க் 9 மார்க் 5 மார்க்குக்கு மேலே 6 7 8 அப்படியே வாங்கிக்கலாம். 10 மார்க் இல்லைனாலும் இந்த டைம் 10 மார்க் வரலாம். ஆனால் 5லேருந்து 10 வரைக்கும் இது வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. 5லேருந்து 10 வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. குறைஞ்சது 5 மதிப்பெண் நாம் பெறத்துக்கு இந்த 150 1 மார்க் மட்டும் போதும். அப்போ இப்போ இது எல்லாம் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது மாதிரியே தான் எப்படி போட்டிருக்கிறோமோ அது மாதிரியே ஒரு வேறு கொஷினாக இந்த மெத்தடில் போடுற மாதிரி நம்ம ஒரு ப்ராக்டிஸ் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம்னா அடுத்து நம்ம வரக்கூடிய மீதி இருக்கக்கூடிய ஒரு 5 கொஷின் 4 கொஷின் அதுதான் ட்விஸ்டர் கொஷின், நமக்கு மறைமுகமாக கேட்கக்கூடிய கொஷின், அந்த மாதிரி கொஷினை நம்ம அட்டன் பண்ண முடியும். அதனால் புக் பேக் 1 மார்க் எப்போவுமே தரவாயிருங்க. அது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, மீதி இருக்கக்கூடிய பயிற்சி கணக்குகளை அடுத்ததில் நம்ம பார்க்கலாம்.